ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த கொரியன் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹைப் கொடுக்கவும் மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கும் வரும், அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ரீச் ஆகும். ஸோ வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ளே போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் இவன் இங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம டே ஆட முடியல. ஸோ அதனால வந்து விலைக்கு வச்சிருவாரு. அதை பார்த்தோன்னே அவளுக்கு வந்துட்டு ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி சிரிச்சிட்டு இருக்க. என்ன என்ன பண்ணுற நீ? ஹா, இப்போ தெரியுது எனக்கு, நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. கிடையாது அப்படிலாம் இல்லை. அப்போ நீ வந்து கிஸ்ஸை வந்து விலக்கி வைக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தான் 2 வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கோம்ல, கிஸ் கூட பண்ணாமலே இருந்திருக்கோம், கண்டிப்பாக இருந்திருப்போம். அப்போ நீ வந்துட்டு இப்போ விலக்கி வைக்கிறேன்னா 2 காரணம் தான் இருக்கும். ஒன்று, நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. இன்னொன்று, நீ கே. நான் கே கிடையாது. அப்போ நீ என் பாய் ஃப்ரெண்ட் இல்லாத உண்மை கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. இப்படி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க நீ வந்துட்டு சுத்தமாக எதுவுமே நினைவில்லாமல் இப்படி எனக்கு கிஸ் பண்ணுறது வந்துட்டு எனக்கு வேறு யார்கிட்டயும் கிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அது இல்லாமல் உன்னோட பெர்மிஷன் இல்லாமல் ஒன்று எடுத்துக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் அப்படி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். என்ன இவன் ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும் அவளுக்கு. அப்புறம் இங்கே வந்தவர், ஐயோ இந்த பொண்ணு தேவையில்லாமல் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு கண்ணாடி பார்த்தா இவரோட முகம்லாம் செவந்திருக்கும். என்னது இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு இந்த ஹீரோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கூட ஒரு ஆன்ட்டி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்னம்மா இவ்வளோ சமைச்சு வச்சுருக்கேன் எனக்கு? ஆமாங்க, நான் பொறுமையாக வீட்டில் வந்து சாப்பிட்ருப்பேன்ல. ஏங்க நீங்கள் தான் வீட்டுக்கே வர மாட்டீங்களே, இந்த இடமே கதின்னு கிடக்குறீங்க, அதனால தான் நான் கொண்டு வந்தேன், சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் பரிமாறிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்களோட ஃபேமஸான ட்ரிங்க் எல்லாம் எடுத்து ஊற்ற அவ்வளோதான், அங்கிள் வந்துட்டு உருகிடுவார். ச்சே, எனக்காக இவ்வளோ பண்ணுறியாம்மா நீ? கண்டிப்பாக நம்ம வந்து இந்த இடத்துல சியர்ஸ் பண்ண வேண்டியது நம்மளோட பாட்டில்ஸை கிடையாது அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். அப்படியே 2 பேரும் அப்படி கிஸ் பண்ணுற மாதிரி போவாங்களா, கரெக்டாக அப்போ தான் டே வருவார். டே வந்து ஒரு என்ன பண்ணுறீங்க, நீ நம்ம பண்ணுற அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுவாங்க. என்னதானாலும் அவங்க லைட்டாக கொஞ்சம் வயசான கப்பல் வேறையா, ஸோ அதனால அவங்களுக்கு ரொம்பவே ஆக்வர்ட் ஆகிடும். இவராக கொஞ்ச நேரம் வந்து சைலண்டாக நின்றவர். அப்புறம் ஆமாம், நம்ம வந்து எப்போ வேணால் கிஸ் பண்ணுவீங்களா? இதுக்கு டைமிங் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதா? தோணும் போதெல்லாம் கிஸ் பண்ணுவீங்களா அப்படி சொல்லிட்டு சம்மந்தம் கேட்டுட்ருக்க. எப்போ உனக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி கேளுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஓகே அப்படி சொல்லிட்டு இருக்க. அப்புறம் இந்த ஆன்ட்டி, சரி நீங்கள் சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். இல்லை இருங்க, இல்லை நீங்கள் சாப்பிடுங்க நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. சாரி, நான் வந்து வேணும்னே சுச்சுவேஷன் இப்படி ஆக்கலை, புரியுதுப்பா. சரி, உன் கண்ணால் என்ன இவ்வளோ சிவந்திருக்கு? என்னாச்சு, யாராவது ஒன்று அடிச்சிட்டாங்களா? எவனாவது என்னை அடிக்க விட்டுருவேனா? இந்த வெட்டி வீராப்பில் பேசாமல் யார் என்ன ஆக்குனா எப்படி அந்த கண்ணை வந்துட்டு தக்காளி மாதிரி சிவந்திருக்குன்னு சொல்லு. அது அது என்னன்னா, என்னடா சொல்கிற? ஒரு பொம்பளை பொண்ணை கிஸ் பண்ணிவிட்டு நீ அதை வேண்டாம் சொல்லிட்டு வந்திருக்கியா? அது எப்படி? என்னடா இதோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா என்ன? அது கொஞ்சம் ப்ரைவேட்டான விஷயம். மூஞ்சிய பார்த்தாலே தெரியுதுடா ஃபர்ஸ்ட் கிஸ்ன்னு சொல்லிட்டு. ஆ சரி, அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னியே லவ் ஸ்டோரி, அதாவது ஏதாவது உள்ளேருந்து சொன்னியா? இவர் போய் தவளையை பிடிச்சாராம், அந்த பொண்ணு வந்துட்டு பின்னாடியே வந்துருச்சான். என்னடா இதெல்லாம் ஒரு லவ் ஸ்டோரியாடா? எந்த பொண்ணாவது நம்புவாடா? நம்புற மாதிரி எதாவது சொல்லியிருக்கலாம்ல. ஒரு பாம்பை பிடிச்சேன்னு சொல்லியிருந்தா கூட ஏதோ லாஜிக் இருக்குது. தவளையை பிடிச்சேன்னு யாராண்டி அப்படி சொல்லிட்டு அங்கிள் வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருப்பாரு. இவர் சைலண்ட்டாக என்ன பேசுறது தெரியாமல் அந்த திட்டலாம் வாங்கிட்டு இருப்பாரு. சரி, அந்த பொண்ணு வந்து நான் பார்த்ததே இல்லையே. இல்லை, நீங்கள் பார்த்துருக்கீங்க எப்போ? அதுதான் என்னோட ஹை ஸ்கூலில் அப்படி சொல்லி யோசிச்சு பார்ப்பாரு. அப்போது வந்துட்டு நம்ம ஜியா என்ன பண்ணியிருப்பான்னா, இந்த மாதிரி நீங்கள் வின் பண்ணதுக்கு காரணம் நான் தான், மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு ஒலிம்பிக்ஸில் மெடல் வாங்கும்போது அதை கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படி சொல்லி 2 பேரும் சிரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. என்னது, அந்த ஹை ஸ்கூல் பொண்ணு அவளா? ஆமாம், அது மட்டும் இல்லாமல் 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு யோசிச்சு பார்ப்பாரு. 8 வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்துட்டு அவர் கேங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஜப்பானில் இருக்க ஒரு தலைவனை போட்டு அடின்னு நடிச்சிருப்பாங்க. அதுக்கு பழி வாங்குறதுக்கு தலைவனோட ஆளுங்களாம் இவர் தனியாக இருக்கும்போது போட்டு தரலன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் இவ்வளோ பேரை சமாளிக்க முடியாமல் அவர் கொஞ்சம் அங்கங்கே ஓடிட்டு இருக்க. அப்போ வந்து யாரும் பைக் எடுத்துகிட்டு வர, இவர் வந்துட்டு அந்த பைக்கில் ஏறிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் பைக்லேருந்து தூரம் போயிட்டு ஹெல்மெட்டு கழட்டும் போது தெரியும் அது பொண்ணு, அதுவும் நம்ம ஜிஞ்சியான்னு சொல்லிட்டு. இவருக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு, நம்ம ஹை ஸ்கூலில் பார்த்த பொண்ணு தான் சொல்லிட்டு. இவர் பார்த்துட்டே இருக்க, என்னாச்சு, நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோமா? இல்லையே, இல்லை. நீங்கள் ஒரு கொரியன், நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தீங்களா? ஸோ அதனால தான் நானும் உங்களை ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பா. அப்படியே அவர் வந்து சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்போ அவர் கையில் இருக்க காயத்தை பார்த்துருவா. என்ன ஆச்சு, அடிபட்டிருக்கு, வாங்க அப்படி சொல்லிட்டு அவர் தனியாக உட்கார வச்சிட்ருப்பா. அவர் வந்துட்டு அவர் கையில் இருக்க ஆல்கஹால் எடுத்து ஊற்றுவாரா. வலிக்கு போகுது அப்படி சொல்லிட்டு இங்கே கதறிட்டு இருப்பா. அப்புறம் அவளே வந்து பேண்டேட் எடுத்து போட்டு விட, நீ பேண்டேடோட தான் இருப்பியா? ஆமாம், நான் ஹீல்ஸ் போடுவேன்ல, ஸோ அப்போ நம்மளுக்கு வந்துட்டு காலுக்கு அடிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு நான் அங்கே வந்து பேண்டேட் போடுவேன்.
நீங்களும் வந்துட்டு எப்பவுமே ஆல்கஹால் கூட இருப்பீங்க போல இருக்கு. கையில வச்சே சுத்திட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நான் மூவில தான் பார்த்துருக்கேன். அதுவும் பழைய மூவில. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்குறேன். "கொஞ்சம் குடுங்க." ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படி சொல்றதுக்குள்ள அவ குடிச்சிருவா. ஆ பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நீங்க ட்ராவல் பண்றதுக்காக வந்தீங்களா? ஆமா. ஆ நானும் ட்ராவல் பண்ண தான் வந்தேன். அப்படியே என்னோட பிரேக்கப் ஆன பாய் ஃப்ரெண்டெல்லாம் மறந்துட்டு, நிம்மதியா ஒரு வாழ்க்கைய ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தேன். அதான் இங்கேயே சுத்திட்டு இருந்தேன் அங்கேயும் இங்கேயுமா. நல்லா தான் இருக்குல்ல? உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு க்ரஷ் அந்த ஃபீலிங் வந்து எப்படி இருக்கும்னு தெரியுமா? அது மறக்கவே முடியல. இல்ல? அதுக்கு அவர் அப்படியே யோசிச்சு பார்ப்பாரு. அவரோட ஃபர்ஸ்ட்டு க்ரஷ் இவ தான். அதனால அவரோட முகம்லாம் மாறிட்டு இருக்குமா, அத பார்த்துட்டு இந்தாங்க அப்படி சொல்லிட்டு குடுப்பா. ஸோ அந்த ஆல்கஹால் இவரும் கொஞ்சம் குடிச்சிட்டு இருப்பாரு. அப்படியே 2 பேரும் அப்படியே போதையில நடந்து போயிட்டு இருப்பாங்க. என் பேரு ஜின்வான். ஆனா எங்க அம்மா எனக்கு வச்ச பேரு ஜிஞ்சையா. அதாவது அவங்க ஆர்ஃபன்ல என்ன விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி அந்த பேரு தான் எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த பேரும் கியூட்டா தான் இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. எங்க அம்மா என்ன லவ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். இங்க எங்க இருந்தாலும் அவங்க என்ன லவ் பண்ணுவாங்க. சரி உங்க பேரு? அதுக்கு அவரு யோசிச்சுட்டே, ஆ டே. ஓ! நல்லா தான் இருக்கு. ஆ எங்க வேலை பார்க்குறீங்க? அதுக்கு அவர் எதுவுமே சொல்லாம தயங்கிட்டே இருப்பாரா? ஓ! வேலை பார்க்குறது சொல்ல வேண்டாம்னா, சொல்ல வேண்டாம். நீங்க வந்து கேங்ஸ்டரா இல்லாத வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா நான் லாயர் ஆக போறேன். அப்படி சொல்லிட்டு போயிட்டுருப்பா. ஆனா அவருக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கால் எடுத்து வைக்கவே முடியாது. ஏன்னா அவ கரெக்ட்டா வேற சொல்லிட்டாளா! ஸோ அதனால அவரு யோசிச்சுட்டே அப்படியே பொறுமையா நடந்து போயிட்டுருப்பாரு. நான் லாயர் ஆனதுக்கப்புறம் பாருங்க, ஊர்ல இருக்க எல்லா கெட்ட பசங்களையும் புடிச்சு கண்டிப்பா ஜெயில்ல தூக்கி போடுவேன். சரி இந்த இடம் அழகா இருக்குல்ல? ரொம்பவே அழகா இருக்கு. என்ன ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? அதுக்கு அவரு தயங்கிட்டே இருக்க, நாளைக்கு எனக்கு பர்த்டே. எனக்கா எடுத்து குடுக்குறீங்களா? ஆ ஓகே, ஓகே. அப்படி சொல்லிட்டு இவளும் போஸ் குடுத்து நின்னுட்டுருப்பா. ஃபோட்டோ நல்லா வந்திருக்குல்ல? உனக்கு ஃபோட்டோ எடுக்க ரொம்ப பிடிக்குமா? ஆமா. சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். சரி நம்ம 2 பேரும் எடுத்துக்கலாமா? நம்ம 2 பேரும் ஒரு சின்ன மெமரி. ஆ ஓகே. அப்படி சொல்லிட்டு இவரும் வந்து டைம் பார்த்துட்ருப்பாரு. அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கா என்னன்னு தெரியல. ஆனாலும் வந்து இவ ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டதுனால, அவ கூட நின்னு போஸ் குடுத்து ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. ஸோ இந்த ஃபோட்டோ தான் இப்ப அவர்கிட்ட இருக்கு. அப்படியே அவங்க 2 பேரும் பீச்ல உட்காந்துருப்பாங்களா, இவ உட்காந்து எல்லா கதையுமே சொல்லிட்டுருப்பா. ஸ்கூல்ல அன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? நான் தானே சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தி என்ன பண்ணா, பென்சில்லயே வந்துட்டு பின்னாடி குத்திட்டா. அப்பதான் வந்துட்டு என்னோட 3 மச்சம் இருக்குமா, அந்த நடு மச்சத்திலயே வந்துட்டு அந்த குத்துனது இருந்துச்சு. ஸோ அதனால சிரிப்பா இருந்துச்சு. அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பா. இதெல்லாம் கேட்கும்போது அவருக்கு வந்து சிரிப்பா தான் இருக்கும். சொல்லப்போனா அவ பேசல, ஒளறிட்டு இருக்கா. ஸோ இத வச்சு தான் அவருக்கு அந்த மச்சம் விஷயமும் தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டே இருந்தவ, திடீர்னு அவளுக்கு தூக்கமா வருமா, அப்படியே இவர் மேல சாஞ்சிருவா. அவரு வந்துட்டு எதுவுமே எழுப்பவும் மாட்டாரு, எதுவுமே பண்ண மாட்டாரு. அப்படியே சைலன்ட்டா அவ பண்றதே பார்த்துட்டுருப்பாரு. அவ அப்படியே தூங்கிட்டே இருப்பா. எந்த அளவுக்கு தூங்குவான்னா, நைட்லேருந்து காலையில வரைக்கும் தூங்கிட்டுருப்பா. அவரு அப்படியே சைலன்ட்டாவே இருப்பாரு. காலையில எழுந்து பார்த்தவ, என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமா? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அங்க சன்ரைஸ் ஆகுமா, ஓ! இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. வாங்க, வாங்க சன்ரைஸ் பார்க்கலாம். அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பா. அதனால இவரும் போய் பார்ப்பாரா, ஆ ஹாப்பி பர்த்டே. அத கேட்கும்போது இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னதானாலும் என் பர்த்டே ஒருத்தரு ஞாபகம் வச்சிருக்காரு. அதுவும் நான் நேத்து நைட்டு சொன்னேன் அப்படின்ற மாரி இவ சிரிச்சுட்ருப்பா. அப்படியே வந்து 2 பேரும் அந்த வண்டிக்கு வந்து பெட்ரோல் போட்டுட்டு, அவ அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, ஆ ஆக்சுவலி நம்ம 2 பேரும் கொரியன் தானே. அதனால உங்கள ரீச் பண்றதுக்கு ஏதாவது கான்டாக்ட் ஏதாவது கிடைக்குமா? அதுக்கு அவரு யோசிச்சுட்டே இருக்க, குடுக்க வேணும்னா குடுக்க வேண்டாம். அதாவது நம்ப இன்னொரு வாட்டி பார்த்தோன்னா, கண்டிப்பா இதுக்கு நான் வந்துட்டு ரிட்டர்ன் செய்வேன். உடனே அவளும் எதுவும் பேசாம, சரி அப்படி சொல்லிட்டு வண்டிய எடுத்துட்டு போயிடுவா. என்னடா சொல்ற? 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுகிட்ட இவ்ளோ பழக்கமா? ஹா! ஆமா. ஸோ அவ அன்னைக்கு செஞ்சதுனால தான் இன்னைக்கு நான் அவள காப்பாத்தணும்னு நெனச்சேன். டேய்! இதுக்கு பேர் தான் நாங்க லவ்வுன்னு சொல்லுவோம். ஆனாலும் எனக்கு உன்ன நெனச்சா ரொம்ப பெருமையா இருக்குடா. எப்படிப்பட்டவன நான் வந்து வளர்த்துருக்கேன். ஒரு பொண்ணுகிட்ட கொஞ்சம் கூட அத்துமீறாம, இன்னும் வரைக்கும் அவ கிஸ் பண்ணதுக்கெல்லாம் கூட வந்துட்டு இப்படி தயங்கிட்டு இருக்கியே! சரி, அடுத்த வாட்டி அவ கிஸ் பண்ணான்னு வச்சுக்கோ, இந்த மாரிலாம் வந்துட்டு ஓடி வந்துராத. அங்கேயே நின்னு அந்த கிஸ் பண்ணிடுறத சப்போர்ட் பண்ணி, ஹெல்ப் பண்ணி நில்லு. ஏன்னா 2 வருஷம் நீ வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு சொல்லி வச்சிருக்க. அப்போ வந்து எந்த பொண்ணுக்கும் சந்தேகம் வரதான் செய்யும். அப்படி பேசிட்டு இருக்கும்போதே அவரு கண்ணுல சிவந்துருமா, "டேய் என்னடா நீ சின்ன புள்ளையாவே இருக்க. இத பத்தி பேசினாலே வந்துட்டு உன் கண்ணெல்லாம் இப்படி இப்படி செவந்துருது டிராஃபிக் லைட் மாரி" அப்படின்னு இவரு திட்டிட்டு இருப்பாரு. ஆனா, ஏன்னா அவளுக்கு எது தொட்டாலுமே வந்து சந்தேகம் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. மேபி என்னோட ஹேர் ஸ்டைல்னால அப்படி இருக்கோ? ஆ ஹேர் ஸ்டைல் கிடையாது. நீ அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி குடுத்துருக்கிய அதனால தான். இந்த மாரிலாம் ட்ரெஸ் வாங்கி குடுத்தா, சியோல்ல இருந்தவ சீப்பான ட்ரெஸ்லாம் போடும்போது அவளுக்கு தோணாது? அது உங்க ஒய்ஃப் தான் வாங்கி குடுத்தாங்க. ஆ அதுவா? என் ஒய்ஃபு கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன் தான். என்ன பண்றது?
ஆ அது மட்டும் இல்ல. நீங்க வந்து எல்லா இடத்துலயுமே ஒரே பூ பூவா வச்சிருக்கீங்க. பெட்ஷீட்லேருந்து, வால் ஸ்டிக்கர்லேருந்து எல்லாமே ஒரே பூ. அதிலயே அவருக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. ஆ என்னடா பொண்ணுங்கன்னா பூ பிடிக்க தானே செய்யும். அந்த பொண்ணுக்கு பூ பிடிக்கல. நான் என்ன பண்றது? அப்புறம் வந்து இங்க அவ புலம்பிட்டு இருப்பா. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்லன்றது மட்டும் எனக்கு கரெக்ட்டா தெரியுது. கிஸ் பண்ணா விலகி போறான், தள்ளி விடுறான். அதுலயும் தெரியுது அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்லன்னு சொல்லிட்டு. அப்ப என்னவா இருப்பான்? மேபி ஸ்டாக்கரா இருப்பானா? என் பின்னாடி சுத்துறவனா இருப்பானா? சியோலயே ஒரு பெரிய பணக்காரியா இருந்து, என் பின்னாடியே சுத்தி, என்ன அப்படியே வந்து வளைச்சு போட்டு, என் சொத்தெல்லாம் எடுக்கிறவனா இருப்பானோ? ஆ எனக்கு க்ளூவே இல்லையே! எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிட்டு இருப்பா. அப்பதான் அவரு வருவாரு. இவ புலம்புறத கொஞ்ச நேரம் கேட்டுட்டே இருப்பாரு. அப்புறம் அவ வந்து சைலண்டா படுத்து தூங்கிருவாளா, அவ தூங்குனதுக்கு அப்புறம் மட்டும் அவளோட ஜன்னல்லே சாஞ்சு இவரும் படுத்துட்டே இருப்பாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் இவள வந்து எப்படி எழுப்புறது அப்படி சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டே அப்படியே வந்து அவரோட டோர் தட்ட, "என்ன வேணும் உங்களுக்கு?" "ஆ அது சமைச்சு வச்சுட்டேன். 2 பேரும் ஒண்ணா சாப்பிடலாம்." "இங்க பாருங்க, நீ ஓவரா நடிக்க தேவையில்ல. எனக்கு எல்லாமே உங்கள பத்தி தெரியுது. நீங்க என்னோட பாய் ஃப்ரெண்டே கிடையாது." அப்படி சொல்லிட்டு கதை மூட போவா. "இங்க பாருங்க எனக்கு புரியுது. உங்களுக்கு வந்து எல்லாமே சம்மந்தம் இல்லாத மாரி தான் ஃபீல் ஆகும். ஆனா நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இல்ல. வந்து உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்து அது புரியும். என்னையா சொல்ல வர? வந்து சாப்பிடுங்க வாங்க." "அதெல்லாம் முடியாது." "சரி உங்களுக்கு வந்து உங்கள பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒருத்தவங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்க கூட நீங்க நெறைய வாட்டி பழகியிருக்கீங்க." "அப்படியா?" அப்படி சொல்லிட்டு போய் பார்ப்பாங்க. "நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தம்மா." "என்னது? நான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தேனா?" ஆமாமா. இந்த ஊரு ஃபுல்லா நம்ம தான் இடத்துல சுத்திட்டு இருப்போம். நீ மறந்துட்டியா?" "ஆ ஆமால்ல. நீ மறந்துட்டல்ல." "ஆ இவங்க கூட தான் சுத்திட்டு இருந்தேனா?" ஆமா." "சரி நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போறேன்." அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாரு. இவன் எதுக்கு இந்த ஊர்ல வந்து கோட் சூட் போட்டு நடந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாரி இவ பார்த்துட்டு இருக்க. அவர் ஹேண்ட்ஸமா இருக்கார்ல. ஆனா அவர விட என் புருஷன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு. ஆஹா புரியுது. அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. இந்த பக்கம் இவர் போனவரு அவரோட பாஸ் இருக்கார் இல்லைங்களா? அவருக்கு வந்துட்டு ஒயின் வாங்கி குடுத்துருப்பாரு. இது ரொம்ப பழங்காலத்து ஒயின். ஆ ரொம்ப நல்லது. இது எதுக்குப்பா? இது நான் இங்கேருந்து கிளம்புறேன்ல. ஸோ ஒரு ஃபேர்வெலுக்காக. ஆஹா! நல்லா தான் இருக்கு. அப்படி சொல்லி பார்த்துட்ருப்பாரு. ஆனாலும் வந்துட்டு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்க மாரி பேசிட்டுருப்பாரு. அதெல்லாம் இவரும் சைலண்ட்டா கேட்டுட்டு தான் இருப்பாரு. அப்புறம் இதாங்க சார் அப்படி சொல்லிட்டு ஒண்ணு குடுப்பாரு. ஒரு ஆயுதம் மாரி இருக்கும். "ஓ! இதே ரிட்டர்ன் குடுக்குறியா?" அப்படி சொல்லி யோசிச்சா, அவரு வந்துட்டு சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து இத குடுத்துருப்பாரு. "ஸோ நீ சண்டை போட்டதெல்லாம் போதும். இனிமேல இருந்து நீ இந்த பக்கம் வந்துரு" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு, "ஹா! ஓகே. சரி இப்போ என்ன பண்ண போற நீ உன் லைஃப்ல?" அது நான் திரும்பியும் பாக்ஸிங் "ஓ! அந்த பக்கம் போயிட்டியா? சரி, சரி நல்லது." அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. இங்க நம்ம ஜின்ஜியா வந்துட்டு ஒரு பையன வந்து பாய் ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பா இல்லையா? ஃபேக் பாய் ஃப்ரெண்டா. ஸோ அவன் வந்துட்டு ஓனர் கிட்ட போய் கேட்டுட்டு இருப்பான். "ஜின்ஜியாக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த பொண்ணு வந்துட்டு இவ்வளோ நாள் ஆயும் ஆஃபீஸ்க்கு வரவே இல்ல. அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு." அப்படின்னு பேசிட்டு இருக்க, "அவளுக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? உன் வேலைய மட்டும் பாருடா." அப்படின்ற மாரி ஒரு மிரட்டி அனுப்பிருவாரு. இவனுக்கு ஒரே சந்தேகமா இருக்கும். அவளுக்கு என்ன ஆச்சு? இவனுங்க வேற வந்து சஸ்பீஷியஸா பேசுறானுங்களே அப்படின்ற மாரி இருக்கும். இந்த பக்கம் இவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம 2 பேரும் ஒண்ணா சுத்திட்டு இருந்தோம். இங்க இருக்கிற வந்து டம்ப்ளிங் நம்மளுக்கு ரொம்ப புடிக்கும். "ஆ நீங்க ஓவரா ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு நல்லாவே தெரியுது. அவன் வந்து என்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. இப்ப நீங்களும் வந்து ஃபேக்கா தான் இருக்கீங்க." "ஓ! அப்படியா? நான் ஃபேக்கா? ஆ நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீ வந்துட்டு டோஃபு வெஜிடபிள் வச்சு சாப்பிடுவ. உன்னோட டயட் டைம்ல. தெரியுமா?" அப்படி சொன்னதுக்கப்புறம், "ஆமா" அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. ஏன்னா இது வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவ ஆல்ரெடி சொல்லியிருப்பா. ஸோ அதனால இவளுக்கும் கன்ஃப்யூஷனா இருக்கும். எப்படி இவங்களுக்கு அது தெரிஞ்சது? அப்படின்ற மாரி வந்து பின்னாடியே போயிட்டுருப்பா. அப்புறம் வந்து அந்த வீட்லயும் அவ தான் சமைச்சு குடுத்துருப்பாங்களா, அத உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்பயும் இவங்க வந்துட்டு, இவர் தான் என்னோட அழகான புருஷன். ரொம்ப அழகா இருக்கார்ல." அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அவரோட முகத்துல வந்துட்டு அரிசி ஒட்டியிருக்குமா, "ஏங்க இந்த அரிசி உங்க மேல ஒட்டியிருக்கிறது என்னமோ டைமண்ட் மாரி இருக்குங்க." அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டுருப்பாங்க. அத பார்த்துட்டு, ச்சே! என்ன இப்படிலாம் பேசுறாங்க. இவங்க கூட நான் ஃப்ரெண்டா இருந்தேன் அப்படின்ற மாரி பார்த்துட்டுருப்பா. "இங்க இருக்க கிளினிக் என்ன கூட்டிட்டு போங்க. ஏன்னா என்னோட மெமரிலாம் எனக்கு ரீகெயின் ஆகணும்ல." அப்படி சொன்னதுக்கப்புறம் 2 பேரும் அவங்க மூஞ்சி மூஞ்சி பார்த்துப்பாங்க. "ஏன் என்ன கூட்டிட்டு போக்கூடாதா?" "இல்லையே, இல்லையே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. போலாம்." அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே போயிட்டுருப்பாங்க கார்ல. கடவுளே! இந்த கார்ல என்ன இருக்கு சொல்லிட்டு இது என்ன ஓட்டிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த கார்ல வெளிய இருந்து பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்லாத மாரி இருக்குமா? ஆனா உள்ளுக்குள்ள எங்க மெமரி மொத்தமா இருக்கு. அதனால தான் எனக்கு இந்த கார விக்க மனசு வரல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே வந்து காரோட டயர் பஞ்சர் ஆயிடும். அச்சச்சோ! என் குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு, என் குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஏம்மா அது கார்னா பஞ்சர் ஆவதான் செய்யும். இல்ல, இல்ல என் குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு. கண்டிப்பா நான் வந்து கூட்டிட்டு போயே ஆவணும். என்னமோ போம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து தனியா போயிட்டுருப்பா. என்ன நடக்குது? என்ன சுத்தி ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு மழை வந்துரும். இவளா கடுப்பா போயிட்டு ஒரு குடை வாங்கிட்டு வருவா. அப்போ அங்க இருக்கிற ஒரு பையன் ஹேண்ட்ஸமா இருப்பானா, ஸோ அவன் வேற இவளே பார்த்துட்டு இருக்க,
இவளும் வந்துட்டு கொஞ்ச நேரம் ஹேண்ட்ஸமா தானே இருக்கான் அப்படின்ற மாரி பார்த்துட்டு, அவ பாட்டுன்னு போற டைம்ல, எனக்கு நீங்க உங்க அம்பர்லா வந்து ஷேர் பண்றீங்களா?" "ஆ என்னது?" "ஆமாமா. அதாவது ஒரு ஷோல்டர் நனஞ்சாலும் பரவால்ல. தலை மட்டும் நனையக்கூடாது. கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா?" அப்படி சொல்லிட்டு இவ கூடயே போயிட்டுருப்பான். இவலாம் ரொம்ப கடுப்பா பார்த்துட்டு இருப்பாளா, உங்களுக்கு கடுப்பா இருக்கா?" இல்லையே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல." இல்ல உங்க ஃபேஸ்லயே தெரியுது நீங்க கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்குடா கேட்குற?" அப்படின்ற மாரி மனசுல நெனச்சிட்டு இருப்பா. அப்ப கரெக்ட்டா ஒரு வண்டி வேற கிராஸ் பண்ணுமா. எல்லா கேடாமாலும் என்ன பண்ணுவாங்க, மேல் லீடு வந்துட்டு அந்த தண்ணி வாங்கிட்டு, ஃபீமேல் லீட வந்து தண்ணி வாங்காம பார்த்துப்பாங்க இல்லையா? ஆனா இவன் என்ன பண்ணுவான், சுத்தி அவள வந்து தண்ணில நிறுத்திருவான். கரெக்ட்டா வண்டிக்காரன் வந்து இவ மூஞ்சிலயே தண்ணி அடிச்சுட்டு போயிடுவான். இவளுக்கு பயங்கர கடுப்பா இருக்கும். இவனா சாரி சாரி சொல்லிட்டு இருக்க, "மரியாதை தள்ளி போயிடு" அப்படி சொல்லிட்டு அவளும் லிஃப்ட்ல ஏறிட்டு போயிட்டுருப்பா. அப்புறம் இவன் என்னது, இவன் எங்கேயும் வரான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க, டாக்டர் நீங்க வந்துட்டீங்களா?" அப்படி சொல்லிட்டு அங்க இருக்க நர்ஸ்லாம் சொல்ல, "என்னது இவன் டாக்டரா?" ஆமா. நான் தான் டாக்டர். உங்களுக்கு நம்புற மாரி இல்லையா? இங்க பாருங்க என்னோட ஃபோட்டோ அப்டின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டுருப்பான். அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாவே இவனோட ஃபோட்டோலாம் பயங்கரமா இருக்கும். இப்படியே ஹார்ட் காமிச்சிட்டு இருக்க மாரி. ச்சே! அப்படின்ற மாரி இருக்கும். ஓ! இதுதான் உங்க சிச்சுவேஷனா? ஆமா. நான் வந்து இப்ப எல்லாத்தையுமே மறந்துட்டேன். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. சுத்தமா ஞாபகம் இல்ல. என் பேர் கூட ஞாபகம் இல்ல. இதுல ஒரு பாய் ஃப்ரெண்ட்ன்னு ஒருத்தன் வந்துட்டு தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்கான். அவன் மேல எனக்கு நம்பிக்கையே வரல. அப்படியா? யாரு உங்க பாய் ஃப்ரெண்ட்? அதுதான் அந்த பாக்ஸர். ஓ! அவரா? அவரும் உங்க பாய் ஃப்ரெண்ட்? அட பாவிங்களா! ஊரு ஃபுல்லா அவன் காக்க பிடிச்சு வச்சிருக்கானாம். ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியுதேடா அவன. ஆ அவர் ரொம்ப நல்லவருங்க. ச்சே! அவர் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, அது எப்படிங்க தப்பா இருக்கும்? அவர் தான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்பாருங்க. அப்படின்னு இவரு வேற வந்துட்டு பேசிட்டு இருக்க, போதும்டா. இதுக்கு மேல என்னால இந்த ஊர்ல அவன பத்தி பேசுறத கேட்க முடியல. போதும் அப்படின்ற மாரி இவ மனசுக்குள்ளயே பேசிட்டு இருப்பா. இங்க ஆஃபீஸ்ல ஒரு பையன் இருக்கான் இல்லைங்களா? அவன் வந்துட்டு இவள தேடுறது நிறுத்தலாம் இல்லங்க. அவன் ரொம்ப சீரியஸா வந்துட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா இடத்துலயும் போய் தேடிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு "உங்களுக்கு தெரியுமான்னு?" கேட்க, "இல்ல சார் நம்ப பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்படிலாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது" அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பாட்டி வருவாங்க. "இவள எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கே. அவன் புருஷன் கூட எம்ஜிஆர் கணக்குல அழகா இருப்பான். அவன் வந்து கூட்டிட்டு போனான்." "என்ன சொல்றீங்க? புருஷனா?" "ஆமாமா. அவன் ஒரு பாக்ஸர்ப்பா. ஏதோ ஒரு ஹாங்டே பாக்ஸிங் அப்படின்ற மாரி அவனோட சட்டையில போட்டிருந்துச்சு அன்னைக்கு நான் பார்த்தேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இவருக்கு வந்து ஏதோ க்ளூ கிடைச்ச மாரி இருக்கும். இந்த பக்கம் இவ வந்து அந்த கார்ல உட்கார பிடிக்காம போயிட்டுருப்பாளா, ஆ என்ன பண்றாங்க அந்த லேடீஸ்லாம் எங்க போறாங்க? அதுவா அங்க வந்துட்டு நம்ப ஜோசியர் இருக்காருமா. ஸோ அவங்கள போய் பார்க்க போறாங்க. ஓ! அப்படியா? அவங்க எல்லாமே சொல்லுவாங்களா? ஆமாமா. நம்மளோட முன்னாடி நடந்தது, பின்னாடி நடந்தது, இப்ப நடக்க போறது எல்லாமே சொல்லுவாங்க. ஓ! இன்ட்ரஸ்டிங். அப்படி சொல்லிட்டு அவங்க முன்னாடி போய் உட்காந்துட்டுருப்பா. அவங்க எதுவும் வந்துட்டு ஃபேக்கா பண்ற மாரி தான் தெரியுது. ஆனாலும் வந்துட்டு அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு, "உன்னோட கடந்த காலத்துல நீ இப்படி இருந்த, அப்படி இருந்த" சொல்லிட்டுருப்பாங்க. ஆனா அவளுக்கு நம்பிக்கையே வராதா, "ஃபுல்லா ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஊர்ல இருக்கவங்கள ஏமாத்திட்டு இருக்கீங்க" அப்படி சொல்லிட்டு சண்டை வரும். சண்டையில என்ன பண்ணிருவா, அவங்களோட ஒரு சிலை மாரி இருக்கும். அது போட்டு உடைச்சிருவா. அவ்வளோதான் சண்டை முத்திரும். அந்த ஆன்டி இவ முடியெல்லாம் புடிச்சிட்டு சண்டை பயங்கரமா போயிட்டுருக்கும். அப்பதான் நம்ப உள்ள வருவாரா, இதெல்லாம் பார்த்துட்டு, "இங்க பாருங்க, அவ உடைச்சதுக்கெல்லாம் நான் பே பண்ணிடுறேன். அதே மாரி அவ பார்த்த ஜோசியத்துக்கும் நான் பே பண்ணிடுறேன்." அப்படி சொல்லிட்டு இவள கூட்டிட்டு போயிட்டுருப்பாரா, இவளுக்கு ரொம்ப கோவம் வரும். "இப்ப நீங்க இதெல்லாம் பே பண்ணீங்கன்னா, அப்ப என் மேல தானே தப்புன்னு அர்த்தம். நான் தான் சொல்றேன்ல, அவங்க தான் தப்புன்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க அத மதிக்க கூட இல்ல. இந்த மாரி தான் வந்துட்டு நீங்க என்னோட பாய் ஃப்ரெண்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா? அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க 2 பேரோட கண்ல அவ்ளோ லவ் இருந்துச்சு. ஆனா உங்க கண்ண பாருங்க, பார்த்தாலே வந்துட்டு ஒரு பயம் தான் இருக்கு. அப்படியே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா, கோல்ட் ஃபேஸோட இருக்கீங்க. இப்படி இருந்தா நீங்க எப்படி என்ன லவ் பண்றீங்கன்றத நான் எப்படி நம்புவேன்? அப்படி சொல்லிட்டு இவ பேசிட்டே இருப்பா. போயிட்டு இருக்கும்போது இவ செருப்பு வேற அறுந்துருமா? ஆ இது வேற. சரி, சரி. நீ வேணா என் மேல ஏறிக்கிறியா? நான் உன்ன கொண்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அப்ப நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்ருப்பா. அவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி நடக்குது? பாய் ஃப்ரெண்ட்ன்னு ஒருத்தன் சொல்றான். ஆனா அவன் மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே வர மாட்டேங்குது. அவன் பாய் ஃப்ரெண்ட் மாரி எனக்கு ஃபீல் ஆவல. அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டே இருப்பா. அப்போ வந்துட்டு இந்த பையன் இவன கிராஸ் பண்ணிட்டு போவான். கரெக்ட்டா அப்பதான் அவ ஃபேஸ்லாம் கவர் பண்ணியிருப்பாளா, ஸோ அதனால கவனிக்காம அங்கருந்து போயிடுவான். ஸோ இவ வந்துட்டு ரொம்ப நேரம் அப்படியே தூங்கிட்டே இருப்பா. தூங்குனவளுக்கு அப்படியே கனவுல பயங்கரமா வரும். அது என்னன்னா, அவர் கை இருக்கு இல்லைங்களா, அவளோட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எப்படி ஸ்பாயில் ஆயிருக்கும்னா, இவனுங்க வந்துட்டு சூடு எடுத்து வச்சிருப்பானுங்க. ஸோ அதெல்லாம் கனவுல வந்துட்டே இருக்குமா, அத பார்த்து பயந்துட்டே இருப்பா. அப்ப கரெக்ட்டா இவரு கை வைக்க ரொம்ப பயம் வந்துரும். தள்ளி விட்டுருவா. "என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா?"
ஆமா, ஆமா. எல்லாமே பிரச்சனை தான். நீ யோசிச்சு பாரு, என் நிலைமையில நீ இருந்தன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. இந்த மாரி அம்னீஷியால எழுந்து, என்ன நடந்ததுன்னே தெரியாம, எங்க போயிருந்தேன், அம்மா, அப்பா யாருமே இல்லாம, காசு இல்ல, எனக்குன்னு ஒரு வீடு இல்ல, எனக்குன்னு தெரிஞ்சவங்க யாருமே இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள்னா அது நீ மட்டும் தான். என் பாய் ஃப்ரெண்ட்ன்னு சொல்ற. என்னால உன்ன நம்பவும் முடியல. அப்புறம் நான் அழுதுட்டு இருக்கேன். அத நீ வேற பார்த்துட்டு இருக்க. என்ன மாரி ஒரு பாய் ஃப்ரெண்டா இருப்ப நீ? இதுல வேற நீ என்ன உன்ன நம்ப சொல்ற. எப்படி நம்புவேன் நானு? இதெல்லாம் கேட்கும்போது இவருக்கும் வந்து தோணிட்டுருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற சொல்லியிருப்பா இல்லைங்களா? உங்க கண்ல கொஞ்சம் கூட லவ்வே இல்ல. அந்த வயசானவங்க எவ்ளோ லவ் பண்றாங்க. அவங்க கண்லயே தெரியுது. அது கொஞ்சம் கூட உன் கண்ல எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் எப்படி என்ன நம்ப சொல்ற? அப்படின்ற மாரி கேட்டிருப்பா. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு நான் சொல்றேன். இப்ப சொல்றேன் நானு. என்ன சொல்ல போற? இந்தா ஃபர்ஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு ஷூ எடுத்து மாட்டி விடுவாரு. அதான் செருப்புலாம் வந்து பிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் எடுத்து மாட்டி விடுவாரு. இப்ப பார்த்துட்டே இருப்பா. இங்க பாரு, நான் ப்ரூவ் பண்றேன். நான் உன்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ, உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு உன்ன. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா, அப்போ உன்னோட பேரும், உன்னோட நம்பரும் வாங்கவே இல்ல. அதனால நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணேன். ஒரு ஒரு நாளுமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். உன்ன திரும்பி பாத்துற முடியாதான்னு நெனச்சேன். அப்புறம் நம்ம திரும்பியும் பார்த்தோம். ரொம்பவே நல்ல மொமெண்ட்டா இருந்துச்சு. நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த டைம்ல. 2 பேரும் பயங்கரமான டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணோம். அது என்னதான் கொஞ்ச நாளா இருந்தாலும், அது நெறைய நாள் நீடிக்குமா? அப்படின்ற மாரி எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அப்பயும் உன்ன நான் இழக்க வேண்டியதா இருந்துச்சு. எதுக்கும் நான் தான் காரணம். அப்ப நான் கண்டிப்பா ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டேன் எனக்குள்ளேயே. உன்ன எப்படியாவது இந்த உலகத்துல வந்துட்டு நான் காப்பாத்துவேன். உன்ன புரொடெக்ட் பண்ண தான் இந்த உலகத்துல நான் இருக்கேன். அப்படின்றத நான் எனக்குள்ளேயே ஒரு ப்ராமிஸா குடுத்துக்கிட்டேன். அண்ட் அப்புறம் அந்த கிஸ் அன்னைக்கு நம்ம பண்ணது அது கொஞ்சம் கிளம்ஸியா இருந்துச்சு. அதாவது நான் அந்த டைம்ல அது உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. அது இல்லாம உனக்கு டைம் வேணுன்றத நான் நெனச்சேன். அதனால அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே, இந்த பையன் இறங்கி நடந்து வந்துட்டுருப்பான் கார்ல இருந்து. ஸோ அவன இவர் பார்த்தோனே அவருக்கு ஏதோ ஞாபகம் வரும். இந்த மாரி இதுதான் அவங்களோட பேக்ல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த பையன் கூட இவங்க கொஞ்சம் க்ளோஸா இருக்க மாரி ஃபோட்டோ இருக்கும். அப்போ உண்மையிலேயே உங்க பாய் ஃப்ரெண்டா, கேர்ள் ஃப்ரெண்டா தெரியல. ஸோ என்னவா இருக்கும்னு தெரியல. போக போக பார்க்கலாம். ஸோ அதனால இவர் என்ன பண்ணுவாருன்னா, அவன் கிட்ட வரத பார்த்துட்டு, அதனால இப்ப அந்த கிஸ்ஸ நான் வந்துட்டு சரி பண்ணலான்னு இருக்கேன். அப்படின்னு கிஸ் பண்ணிருவாரு. அவ கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டா. அதனால என்ன அப்படின்ற மாரி அவள் கொஞ்சம் ஆச்சரியமா பார்த்துட்டுருக்க. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன் காய்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற எபிசோட். அtill then stay tuned.